TN26 படத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த வீடியோல 37 மிஸ்டேக்ஸை சொல்லியிருக்கேன் பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல தம்பி ராமையா காசு கொடுக்க வருவாரு. அப்ப அவரோட கார் ரிஃப்ளெக்ஷன்ல யார் தெரியுறான்னு பாருங்களேன். ஷூட்டிங் எடுக்கிறவங்க தெரியுறாங்க. கதை நடக்கிறது 1980களில். ஒரு பையன் ஜீன்ஸ் போட்டிருக்கான், அதுவும் பென்சில் ஃபிட் ஜீன்ஸு. அது இந்த காலத்தோட ஃபேஷன் ஸ்டைலு. ஆனால் 80களில் இருக்கிற பையன் போட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் காசுக்காக இறங்கி ஓடும்போது அந்த லாரியை பாருங்களேன், 2026 போட்டிருக்கு. ஆனால் கதை நடக்கிறது 1980களில். அந்த வருஷத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். செம மிஸ்டேக் இது. அட பாவங்களா, இதில் பாருங்களேன், குல்கன் குமார் இறங்கி வரும்போது காரோட ரிஃப்ளெக்ஷனில் ஷூட்டிங் எடுக்கிறவங்க அப்படியே தெரியுறாங்க. கேமராவோட சேர்த்து ஒருத்தர் தெரிஞ்சதுனா கூட பரவாயில்ல, நிறைய பேர் தெரியுறாங்க. அதே சீனில் வேற ஒரு ஆங்கிள்லையும் காரோட ரிஃப்ளெக்ஷனில் ஷூட்டிங் எடுக்கிறவங்க தெரியுறாங்க. மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. வரப்போகிற மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். மனிதனுக்கு தேவை நல்ல மனம், நீ பார்க்க வேண்டியது பணம். மிஸ்டேக்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இதோட ஆன்சரை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன், அப்புறமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். வாடா போடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற சீனில் இந்த ஆல்கஹால் கிளாஸுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி கிளாஸ் இருக்குது. ஆனால் சில செகண்டில் தம்பி ராமையா ஆல்கஹாலை எடுக்க போகும்போது எம்டி கிளாஸில் கொஞ்சம் ஆல்கஹால் இருக்குது. லவ்வரோட வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகும்போது குல்கன் குமாரோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிற எல்லாருமே தெரிவாங்க. கதைப்படி அந்த வீட்டில் அவருக்கு எதிர்க்க யாரும் இல்லை, ஆனால் இவங்களாம் தெரியுறாங்க. கிளைமேக்ஸில் ரெடின் கிங்ஸ்லி நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண லாரியை ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆக்சிடென்ட் நடத்தும் போது லாரி டிரைவரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி சாயலே கிடையாது, வேற யாரோ தான் ஓட்டிட்டு வராங்க. ரெடின் கிங்ஸ்லிக்கு வயசே ஆகாதா? 1980s அவரோட ஃபேஸ் எப்படி இருந்ததோ அதே போல தான் 2025 வரைக்குமே இருக்காரு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. தம்பி ராமையாவை சுற்றி யாரும் இல்லை, ஆனால் அவரோட கால் நிழலை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஷூட்டிங் எடுக்கிறவங்களோட நிழல் விழுது. ஐ திங்க் கேமராமேனோட நிழலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் முகமூடி போட்டு வந்து குல்கன் குமாரோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அதில் ஒருத்தருக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த மாஸ்க்கு கண்ணோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறவங்க எல்லாருமே தெரிவாங்க. இதில் தம்பி ராமையா அடிக்கிறது அந்த முகமூடி போட்ட ஆளுங்க மேலே படவே படாது, ஆனாலும் அவங்க பறந்து பறந்து விழுவாங்க. முகமூடி போட்டு வந்தவங்களை துரத்தும் போது அந்த ராக்கெட்டு லாங் டிஸ்டன்ஸில் தானே போய் வெடியும், ஆனால் இதில் மட்டும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே வெடியுது. அது எப்படி கொஞ்சம் தூரத்துலேயே ராக்கெட் வெடியும்? தம்பி ராமையா வயசை கேட்பாரு. அப்போ 84ன்னு சொல்லுவார் ஒருத்தர். ஆனால் அவரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா 84க்கு உண்டான அறிகுறியே இல்லை. அப்படி என்ன சாப்பிட்றாரு அவரு? அவ்வளோ எங்கே இருக்கிறாரு? ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஒரு நோட்டு தான். அந்த குடும்பத்துக்கு 9 ஓட்டு இருக்குது. அப்போ 9 ஓட்டுக்கு 9 கரன்சி நோட் தான் தரணும். ஆனால் இந்த தட்டில் ஒரு கரன்சி நோட்டு கட்டே இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கில் குல்கன் குமார் ஒரு ரூமில் இருக்கும்போது இந்த இடத்த பாருங்கள், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் இருக்கா ஒரு டேபிள் மேலே. ஆனால் அடுத்த சில செகண்டில் அந்த டேபிளில் முன்னாடி இருந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸு இப்போ அங்கே இருக்காது. மக்களே, இப்போ உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பால் இருக்கும் ரவுண்டு, நீ பார்க்க வேண்டியது பேக் கிரவுண்டு. ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் கையில் இருக்கிற அந்த ஃபைல் பாருங்களேன். இந்த ஷாட்டில் ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஷாட்டில் ஃபைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மறுபடியும் அடுத்த ஷாட்டில் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. அதே போல் இந்த ஷாட்டில் பென்சில் அப்புறம் பென் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷனும் அடுத்த ஷாட்டில் மாறும். ஆனால் அடுத்த ஷாட்டில் மறுபடியும் அதே ஆங்கிளில் இருந்து காட்டும்போது அந்த பென்னும் பென்சிலும் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும். தம்பி ராமையாவுக்கு பக்கத்தில் குல்கர் குமாரோட படத்தை பார்த்து ஒருத்தன் அவங்க அப்பாவை குத்துறான். ஆனால் அவங்க அப்பாவோட ஆக்ஷனை பாருங்களேன். ஒருத்தன் கத்தியால் அவ்வளோ நேரம் குத்துறான். அம்மா 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 தான் சொல்கிறாரு அவரு. கத்தி குத்துக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ரியாக்ஷனே இல்லை. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸ்கை நியூஸோட மைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த ஷாட்டில் வேறு மாதிரி இருக்க போகுது. அடுத்த ஷாட்டில் பாருங்களேன் அந்த ஸ்கை நியூஸ் சேனலோட மைக்கு எப்படி இருக்குன்னு.
மாறி இருக்கு. இதே போல நிறைய வாட்டி இந்த சீன்ல மாறி மாறி இருக்கும். குல்கந்த் குமார் காரை விட்டு ரோட்ல இறங்கி போகும்போது அவருக்கு முன்னாடி போலீஸுங்க யாருமே இல்லை. ஆனா அடுத்த ஷாட்ல வேற ஆங்கிள் இருந்து காட்டும்போது எங்கிருந்தோ வந்த போலீஸ் குல்கந்த் குமாரோட ஆளுங்களை தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த போலீஸுங்க யாருக்குமே தெரியாம எங்கிருந்து வந்தாங்க. அந்த முகமூடி போட்ட குரூப் தலைவன் முன்னாடி போகும்போது தம்பிராமையா அவருக்கு முன்னாடி இல்லை. ஆனா திடீர்னு க்ளோஸ்அப் ஷாட்ல எங்கிருந்தோ வந்த தம்பிராமையா அவரை எட்டி உதைக்கிற மாதிரி காட்டுறாங்க. வாங்கின அவரு பார்க்கல, ஏன்னா திரும்பி இருந்தாரு, ஓகே. ஆனா சுத்தி இருந்த யாருமேவா பார்க்கல. ஒருத்தர் அடி வாங்கி ஜம்ப் பண்ணி கீழே விழும்போது அவருக்கு லெஃப்ட் சைடு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஆனா அடுத்த ஷாட்ல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த லெஃப்ட் சைடு நின்னவர் ரைட் சைடு நின்றுட்டு இருக்கிறாரு. டக்குன்னு கண்டினியூட்டி மிஸ்டேக்கு. இதுல அந்த வாட்டர் பாட்டில் சில செகண்ட் கழிச்சு திரும்பி இருக்கும். அந்த லேபிளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாட்ல வாட்டர் பாட்டிலில் இருக்கிற லேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த சில செகண்ட்ல அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற லேபிள் வேற மாதிரி இருக்கும், திரும்பி இருக்கு. மக்களே, உங்களுக்கு இப்போ 3வது சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க, ஈஸி தான். ஒரு க்ளூ தரேன். குக்கிங் தாத்தா சொல்லுவாரு, இன்னைக்கு ஒரு புடி, நீ பார்க்க வேண்டியது முடி. ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இதோட ஆன்சர் அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். ஒரு டேரக்டர் மொக்கையா கதை சொன்னதை கேட்டு தம்பிராமையா மரத்துலேயே முட்டிப்பாரு. அந்த மரமும் நல்லா பெருசாக வெயிட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஆனால் இவர் முட்டினதுல அந்த மரமே ஆடுது. என்ன நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த ஆள் இவ்வளவு வீக்கான்னு தெரியலையே. ஆளுங்களுக்கு பயந்து தம்பிராமையும் அவங்க ஆளுங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பாம்பு வரும். அப்போ அவர் காலில் இருந்த பாம்பை இன்னொருத்தருக்கு மேலே விடுவார், அப்படியே இன்னொருத்தர் மேலே விடுவார். அப்போ திடீர்னு ஒருத்தர் காற்று வெளியீடை பண்ணுவார். அதில் மயங்கி செத்து போன பாம்பு சைடில் மேலே இருந்து வருது. பாம்பு கீழே தான் இருக்குது. அப்போ காற்றை பிரிக்கிறாரு. அப்போ செத்து போன பாம்பு மேலே இருந்து எப்படி கீழே வருது? ஆக்சுவலாக இதை யாரோ தான் தூக்கி போட்டிருக்கணும். தம்பிராமையா ஹீரோவை பார்த்து இப்போ உங்களுக்கு 50 வயசு, இன்னும் 25 வருஷம் ஆளலாம் அப்படின்னு சொல்லுவார். இது 2025. ஆனால் ஹீரோட கரியர் ஸ்டார்டிங்கில் 80களில் வந்த படத்தோட ரெஃபரன்ஸாக சொல்லுவார். அப்போது 1980 to 2025 வந்து 45 இயர்ஸ். அப்போவே அவருக்கு 20 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குல்கந்த் குமாரோட வயசு கண்டிப்பாக 65 வயசுக்கு மேலே தான். அப்போது தம்பிராமையா அவருக்கு 50 வயசு அப்படின்னு சொல்கிறது மிஸ்டேக்கு. கிளைமேக்ஸில் சாண்டி மாஸ்டர் அவர் போட்டிருந்த முகமுடியை இப்படி கழட்டுவார். அப்போ ஒரு ஆங்கிளில் ஒரு மாதிரி கழட்டுவார், இன்னொரு ஆங்கிளில் காட்டும்போது வேறு மாதிரி கழட்டுறாரு. இந்த ஆங்கிளில் கழட்டும் போது அவரோட லெஃப்ட் ஷோல்டரை கவனிங்க, கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கு. அதுவே வேறு ஆங்கிளில் காட்டும்போது அவரோட லெஃப்ட் ஷோல்டர் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அதே போல் ஷோல்டரில் இருக்கிற நிழலில் கவனிங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டில் அந்த நிழல் வந்து ஷோல்டர் வரைக்கும் வராது, ஆனால் செகண்ட் ஷாட்டில் ஷோல்டர் வரைக்கும் வருது நிழல். தம்பிராமையோட ஜமீன் பரம்பரை தலைமுறையாக ஒரே ஒரு குழந்தைய தான் பெற்றுப்பாங்களாம். அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க, அசந்துட்டேங்க. 1000 ஏக்கர் ஜமீன் அப்படிங்கிற பேரு 2 குழந்தை பிறந்தா 500 ஏக்கர் ஜமீன்ன்ற பேர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னையா இது லாஜிக்கு? ஒரு குழந்தைய பெத்துடுறாங்க, அப்பா இறந்துடுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனும் இறந்துடுறான்னா வம்சமே அழிஞ்சிடுமே. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. தம்பிராமையா செட் பண்ண ஆளு ஆப்போசிட் கட்சிக்காரன் பேசுறத கேட்டு பிடிச்சி போய் நல்லா இருக்கீங்க, இன்னும் கேட்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு தம்பிராமையா கிட்டே சொல்றாரு. இது காமெடியா பார்க்கறதுக்கு ஓகே, ஆனா லாஜிக் இல்லை இதுல. ஒரு கட்சி தலைவர் சீமான் ரெஃபரன்ஸ்ல வருவாரு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. அவரு குல்கந்த் குமாருக்கு சூனியம் வைப்பாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ஆதரவா பேசுவாரு, இன்னொருத்தர் எதிர்ப்பா பேசுவாரு. எதிர்ப்பா எப்படி அவங்க கூட்டத்திலேயே இருந்து பேச முடியும், அதுவும் கட்சி தலைவருக்கு பக்கத்திலேயே இருந்து? காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஜாலியாக எடுத்துக்கிறது. மக்களே, இப்போ உங்களுக்கு கடைசி சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க, ஈஸி தான். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். ஃபங்க்ஷனில் வைப்பாங்க பேண்டு, நீ பார்க்க வேண்டியது ஹேண்டு. ஓகே, சேலஞ்சஸோட எல்லா ஆன்சரையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் 3 மிஸ்டேக்ஸை பார்த்துடலாம். தம்பிராமையா அவரோட ஆள்கிட்ட மொல்லமாக தான் பேசுகிறாரு. ஆனால் பனைமரத்து ஹைட்டில் எங்கேயோ இருக்கிறவருக்கு அவர் பேசுறது கேட்குது. எப்படி? மெதுவா பேசினாலும் காது கேக்குது. ஆமா அங்கிள். ரெடின் கிங்ஸ்லி குல்கந்த் குமாரோட தீவிர ரசிகர். அவர் எப்படி தம்பிராமையோட பேச்சை கேட்டு லாரி ஓட்டிட்டு வந்து குல்கந்த் குமாரோட காரை இடிப்பாரு, வீட்டுக்கும் திருட்டுத்தனமா முகமூடி கூட்டங்களை கூட்டிட்டு வருவாரு. சரி, கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு குல்கந்த் குமார் கிட்ட போயிட்டு நாங்கள் தான் இதுமாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு சொல்றாரு. மகளே, நீங்கள் சேலஞ்சஸில் சொன்ன மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் சரிதானான்ட்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு மனம் பணம்.
இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லா பணக்கட்டுகளும் சாஞ்சி தான் இருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே வேற ஆங்கிளில் சில பணக்கட்டுகள் சாயாமல் அப்படியே இருக்கு. ஆங்கிளை மாற்றி மாற்றி காட்டும்போது இந்த மிஸ்டேக் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு ரவுண்டு பேக்ரவுண்டு. சாம்ஸுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இதுவை பாருங்களேன், டைரக்ஷன் எப்படி போகுதுன்னு பாருங்க, இப்படி தான் போகுது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே திடீர்னு இந்த டைரக்ஷனில் போகுது. இப்படி இருந்த டைரக்ஷன் எப்படி இப்படி மாறுச்சு? மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு இன்னைக்கு ஒரு புடி முடி. யாஷிகாவோட முடியை பாருங்க, குல்கந்த் குமாரோட ஒய்ஃபை மறைக்காமல் நல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க முடி கீழே விழாமல் இருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே வேற ஆங்கிள் இருந்து காட்டும்போது அவங்க முடி கீழே விழுந்துட்டு இருக்கு. நாலாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு பேண்டு ஹேண்டு. இந்த ஆங்கிளில் குல்கந்த் குமாரோட கை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் வேற ஆங்கிள் இருந்து காட்டும்போது மறுபடியும் அவரோட கை அவரோட வயிற்றிலேயே தான் இருக்கு. மறுபடியும் அடுத்த ஷாட்டில் வேற ஆங்கிள் இருந்து காட்டும்போது அவரோட கை அவங்க கைக்குள்ளே தான் இருக்கு. அப்பாடா 37 மிஸ்டேக்ஸையும் பார்த்துட்டீங்க. சூப்பருங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க கமெண்ட்டில் சிஎம்னு டைப் பண்ணுங்கள். தர்பார் படத்தோட மிஸ்டேக்ஸை போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும்.